வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 3 அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சைட்டில் வெயிட்னு இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 போட்டுக்கோங்க. பக்கம் ஹைட் இருக்கும், அதில் வந்து 5 போட்டுக்கோங்க. 4x5 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். அந்த நியூ டெக்ஸ்ட்டுன்றதை மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வர யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்ற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த கார்னரில் இருக்கிற டாட்டை வச்சு அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் ஃபில்டர்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா HUEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பேக்ரவுண்டை வந்து எந்த கலரில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ மேலே மறுபடியும் அதே மாதிரி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் சைஸாக இருக்கணும் ஃபோட்டோ. ஸோ அதனால் ஃபுல் சைஸாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் பிளர் ரேஷியோன்னு இருக்கும். அந்த பிளர் ரேஷியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பேக்ரவுண்டில் எனக்கு இருக்கிற கலரை தான் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிக்யூட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் அந்த மேலே பாருங்கள் அந்த இமேஜ் சென்டரில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டு செட் பண்ணணும் அந்த ஷேடோன்னு கேட்கும். ஸோ அதில் இந்த மாதிரி எல்லோ கலரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டும் அதே மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டை விட்டுட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஹாப்பி பர்த்டேன்ற இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டெலீட் ஐகான் இருக்கும், அந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜின்னு இருக்கும், அதில் செலக்ட் பண்ணி அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பேக்ரவுண்ட் ஹாப்பி பர்த்டேன்ற பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஷேடோ மாதிரி செட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து தெரியும். அந்த ஷேடோவில் இது வந்து ஷோ ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு, அதாவது அந்த ஹாப்பி பர்த்டேன்ற அளவுக்கே நீங்கள் ஜூம் பண்ணணுன்னா கூட ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இல்லை உங்களுக்கு சைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுறதா இருந்தாலும் அது யுவர் விஷ் தான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த கீழே அந்த ஷேடோ கிட்ட செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த ஃபயர் இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் இன் வேணுமோ அதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபயர் இமேஜ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களோட அதாவது ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தேடு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.